அம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ராமானுஜர் அவருடைய அந்த பொறுமை, அவருடைய அந்த கருணை, அவருடைய அந்த சௌலபியம், சௌலபியம்னா எளிமை, இது எல்லாம் தான் ராமானுஜரிடத்துல நம்மள அப்படி இழுக்கிறது. உலகத்துல ஒவ்வொருத்தருடைய அந்த குணங்கள் தான் நிரந்தரமானது. இந்த ஆட்டிடியூட் இதுதானே நமக்கு பெரிய விஷயம். அதனாலதான் ராமானுஜர் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. பாமர ஜனங்கள்லேருந்து எவ்வளவு அழகா ராமானுஜர் அனுபவிக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் பார்க்கணும், திருவாதிரைக்கு திருவாதிரை எத்தனை ஜனங்கள் தெரியுமா வரா. பல பேருக்கு ராமானுஜர் யாருன்னு கூட தெரியும். ஆனா அந்த இடத்துல வந்து ராமானுஜா அப்படின்னு ஆச்சுனாலே எல்லாம் நடக்கும்னு அப்படி ஒரு தீர்மானமான நம்பிக்கை. அதுபோல ஒரு பாமர ஸ்திரீ தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளை பாமர ஸ்திரீ, ஆனா நல்ல விஷயங்களை கிரகிச்சுட்டு இருக்கா. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நிறைய படிச்சா விஷயங்களை கிரகிப்போம். சத்தியமா இல்லை. நிறைய கேட்க கேட்கதான் விஷயங்களை கிரகிப்போம். படிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நாம நம்முடைய புத்திக்கு தகுந்தா போல அர்த்தம் பண்ணிப்போம். ஆனா கேட்டோம் அப்படின்னா அழகா நமக்கு ஜோரா தெளிவா புரியும். அத்தனை அழகு. பெண் பிள்ளை அவ்வளவு விஷயங்களை அமக்களமா கேட்டிருக்கா. அந்த கேட்ட அனுபவத்தை ஜோரா பேசலாம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. இது 10 வாக்கியம். 11வது வாக்கியத்திலிருந்து பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. 20 21 தேவமற்றறியேனோ மதுர கவியாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. ஒவ்வொரு வாக்கியம் எவ்வளவு அழகா நிதானமா ரசிச்சு அனுபவிச்சு சொல்றாள். அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. அழகா அடுத்த வாக்கியம் நேற்று என்ன அனுபவிச்சோம் ஜோரா. ஒவ்வொரு வாக்கியம் ஒவ்வொருத்தரை பத்தி தான். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. 29 வாக்கியம் ஆயிருக்கு. இந்த 29 வாக்கியத்தை நீங்க டெய்லி சொல்லிட்டே வாங்கோல. இந்த 81 முடிஞ்ச பிறகு 81 வாக்கியங்களையும் நீங்க சாதாரணமா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இத்தனையும் சொல்லி முடிச்சுடலாம். அப்படி சகஸ்ரநாமம் ஜபிக்கிறேளோ, பகவத்கீதை ஜபிக்கிறேளோ, பிரபந்தங்கள் ஜபிக்கிறதோ, அந்த மாதிரி திருக்கோளு பெண் பிள்ளை ரகசியத்தையும் ஜபிக்க ஜபிக்க உங்க மனசுல இருக்கிற ரகசியங்களுக்கு எல்லாம் பகவான் பதில் கொடுப்பார். 30வது வாக்கியம். இவ்வளவு நேரம் ராமன் கிருஷ்ணன் இப்படி சொல்லிட்டு வந்தா இல்லையா, நேர குடுகுடுன்னு ஆழ்வார் பக்கம் போறார். ஆழ்வார்கள்ல ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு விசேஷம். இந்த என்னதான் இருக்கட்டுமே, இந்த கடக்குட்டினால் அதுக்கு ஒரு செல்லம் ஜாஸ்தி. ஆழ்வார்கள்ல கடக்குட்டி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். பெருமாளிடத்துல அத்தனை ஒரு உரிமை. ஆண்டாளுடைய திருப்பாவையிலேயே அவள் தன்னுடைய தோழிகள் எழுப்புறதாக சொல்லி ஆழ்வார்கள் எழுப்புறான்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவா. அதுல கடைசியா ஒரு பாசுரத்துல தோழி எழுப்புறா. எல்லே இளங்கிளையே இன்னம் உறங்குதியோ, செல்லன்றழையேன் மின்னங்க நீர் போதருகின்றேன். இப்படி ஒரு தோழியும் ஆண்டாளும் பேசுற மாதிரியே பாசுரம். அந்த பாசுரம் இந்த ஆழ்வாரத்தான் சொல்றது. திருமங்கை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆழ்வார். அவருடைய சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியத்தை சொல்றாள்.
இப்ப எப்படிதான் இப்படி யோசிக்கிறாளோன்னு தான் தெரியல. கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாழ்வாரை போலே. சில இடங்கள்ல கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே அப்படியும் உண்டு. கடித்து அவனை கண்டேனோ. எல்லாரும் பகவான ஒவ்வொரு விதமா பார்த்திருக்கா. துருவன் ஹிருதயத்துல தியானம் பண்ணி பார்த்தான். பிரகல்லாதன் தூணுக்குள்ள ஒளிஞ்சின்று இருந்த நரசிம்மன ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு பார்த்தான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பெருமாளை பார்த்திருக்கா. இவர் எப்படி பார்த்தான்றதா இந்த வாக்கியமே. கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாழ்வாரை போலே. பகவானுடைய சார்கம் அப்படின்ற அந்த வில்லினுடைய அம்சமாக பிறந்த ஒரு ஆழ்வார். திருக்கார்த்திகை, கார்த்திகை மாசத்துல கிருத்திகா நட்சத்திரத்துல அவதாரம் பண்ண ஒரு ஆழ்வார். முக்காசி கார்த்திகை தீபத்து அன்னைக்குதான் திருமங்கை ஆழ்வார் திருநக்ஷத்திரம் இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு ஆழ்வார். நிறைய திவ்ய தேசங்கள் நேர போய் பாசுரம் பாடின ஒரு ஆழ்வார்னா திருமங்கை ஆழ்வார் தான். அவ்வளவு அழகா ஜோர எங்க பத்ரியிலேருந்து திருவல்லிக்கேணிலேருந்து எல்லா பக்கமும் சுத்தின ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார் ஆழ்வார் பெருசா சொல்றோம். ஆரம்ப காலத்துல ஸ்திரீலோலனா இருக்கா, பெண்ணிடத்துல வசப்பட்டவரா இருக்கா, பெரிய வீரன், நல்ல பராக்கிரமசாலி, ஆடல்மான் அவரோட குதிரை பேர். அந்த குதிரை மேல ஏறினார்னா அப்படி சிட்டா பரப்ப. அவ்வளவு அழகு, காம்பீரியமான சரீரம், நல்ல ஆண்மகன், நல்ல இளமை வேற, உலகத்துல ராஜா கொடுத்த பெருமை வேற. திருமங்கைன்ற சின்ன ராஜ்யத்துக்கு அழகா அவரை மன்னனா வேற சோழராஜா நியமிச்சுட்டான். அவ கேட்கணுமா, நன்னா ஸ்திரீ சுகம். உலகத்துல எவ்வளவோ பெரியவர்கள்லாம் கீழே விழுந்த விஷயம் காமம். இந்த காமம் புரட்டி போடுறது பாருங்க. எத்தனையோ ராஜ்யங்கள் எல்லாம் இல்லாம போயிருக்கு, எத்தனையோ ராஜ வம்சங்கள் காணாம போயிருக்கு, எத்தனையோ ரிஷிகளுடைய தபசே தோத்து போயிருக்கு. அதனால காமத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக தான் காலா காலத்துல ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறான்னா ஓரளவுக்கு இதுக்கு ஒரு வடிகால் கிடைக்கும்ன்றதுக்காகத்தான். அந்த மாதிரி இருந்தவர் திருமங்கை மன்னன். அப்பதான் ஒரு ஸ்திதியில குமுதவல்லி நாச்சியார், ரொம்ப அழகியவள், அவளுடைய அழக பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு அவளை அடையணும்னு ஆசைப்பட்டு அவளை போய் பெண் கேட்கிற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அப்பதான் குமுதவல்லி நாச்சியார் ஜோரா நிபந்தனை போட்டுடுறா. பஞ்சசம்ஸ்காரமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உத்தரவாதம். இந்த காலத்து குழந்தைகள்லாம் ஐடி படிச்சிருக்கணும், ஃபாரின்ல இருக்கணும், சொந்த கார் இருக்கணும், வீடு இருக்கணும், எல்லா லிஸ்டும் போடுறா பாருங்க, பெரிய பொசிஷன்ல இருக்கணும். இதெல்லாம் விட முக்கியம் பக்தனா இருக்கணும். காட் ஃபியரிங் இல்ல, காட் லவ்விங். இந்த ஜாதகத்தை எல்லாம் எல்லாத்துக்கும் காட் ஃபியரிங் காட் ஃபியரிங் காட் ஃபியரிங்ன்ற வார்த்தையே தப்பு. பகவானிடத்துல எதுக்கு பயப்படணும்? பகவானிடத்துல அன்புதான் வேணும், அவனை அனுபவிக்கணும். அந்த மாதிரி இந்த குமுதவல்லி நாச்சியார் ஒரு டிமாண்ட் வச்சுட்டா, பஞ்சசம்ஸ்காரமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன். உடனே சரின்னுட்டார் திருமங்கை மன்னன். பல பேரை போய் பார்க்கிற, யாருக்கும் இவர் நம்பி பண்ணி வைக்கிறது தைரியமே கிடையாது. ஏன்னா இவர் பெண் பித்தன். கடைசியில பார்த்தார், நேர திருநறையூர் கல்வியுடன் இருக்காரு நாச்சியார் கோவில் பெருமாள். அவர் முன்னாடி போய் நின்னா, துபார் எனக்கு இந்த குமுதவல்லிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அவளோ பஞ்ச சம்ஸ்காரம், தோல்ல சங்கு சக்கரம் எல்லாம் பொறிச்சிருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொல்லிட்டா. யாரும் பண்ணி வைக்க மாட்டேங்கிறா, நீயும் சங்கு சக்கரத்தோட தான் நிக்கிறாய், பேசாம நீ எனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் சமாசயனம் பண்ணி வையேன்னு பெருமாளத்துல உரிமையோட கேட்டார். கலியுகத்துல பெருமாள் அசந்து போனார். இந்த மாதிரி கலியுகத்துல உரிமையோட நம்மிடத்துல ஒருத்தன் வந்து கேட்கிறான்னா, அடடா இப்படி ஒரு பக்தன் கிடைக்கிறது துர்லபம். கலியுகத்துல பகவான் கிடைக்கிறது துர்லபமே கிடையாது. அதே அகோபிலம் இன்னைக்கும் இருக்கு. பிரகல்லாதன் மாதிரி பக்தன் தான் கிடைக்கணும். சரியா? துருவன் தபஸ் பண்ண அதே மதுவனம் இருக்கு, துருவன மாதிரி தபஸ் பண்ணணும். இந்த கலியுகத்துலதான் ஆண்டாள் கண்ணனை கல்யாணம் பண்ணிண்டா. கலியுகத்துலதான் மீரா துவாரகாதீசனோட ஆனந்தமா சேர்ந்துட்டா. கலியுகத்துலதான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பூரி ஜெகநாதனை கட்டி பிடிச்சுன்னு அனுபவிச்சா. கலியுகத்துலதான் அவ்வளவு அழகா சக்குபாய் பாண்டரங்கனை அழகா தூண்ல நிக்க வச்சு கட்டி போட்டா. முடியும். கலியுகத்துல பக்தர்கள் கிடைக்கிறது தான் துர்லபம், பகவான் கிடைக்கிறது ரொம்ப சுலபம். நீங்க அந்த பக்தி பண்ணணும், அந்த பக்குவம் வரணும்.
அது வந்தாச்சுன்னா தெய்வம் கிடைச்சிடும். தெய்வத்தை அடையறதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஆசைப்படணும். எனக்கு பகவான் வேணும் 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 தவிப்பு. அந்த தவிப்பு ஒரு ஸ்திதியில வெறியா மாறும். இது இல்லாமல் ஜீவிக்க முடியாதுன்னு ஒரு நிலைமை வரும். அப்ப தானாகவே தெய்வம் கிடைக்கும். தெய்வம் ரொம்ப சுலபம். பார்த்தா திருநறையூர் பெருமாள், ஆஹா இவ்வளவு அழகா ஒருத்தன் உரிமையோட வந்து கேட்கிறான்னா இந்த பக்தனை விடப்படாதுன்னு சொல்லி பெருமாளே ஆச்சாரியனா நின்னு ஜோர அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சு ஆனந்தமா அவரை தன் சிஷ்யனை ஏத்துட்டார். வேற எந்த இடத்துலயும் பெருமாள் இப்படி பண்ண மாட்டேங்கிறார். பெருமாளுக்கு ரொம்ப நாளா ஒரு தாபம் இருந்ததாம் பத்ரி நாராயணனுக்கு. என்னடான்னா பத்ரி நாராயணன் தான் நரனாகவும் அவதாரம் பண்ணார். நரன் நாராயணர்கள் ட்வின்ஸ், பத்ரியில பிறக்கிறார். மூர்த்தின்ற அழகான ஒரு மாதாவுக்குத்தான் பத்ரி நாராயணனும் அவர் சகோதரன் நரனும் பிறக்கிறார். நாராயணனும் நரனும் இன்னைக்கும் பத்ரியில தவம் பண்ணிட்டு இருக்கார். பத்ரியில தான் பகவான் ஆச்சாரியனா இருந்து நரனுக்கு ஓம் நமோ நாராயணாயன்ற அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ண. அந்த மாதிரி பாதாரம் பெருமாள் நம்ம யாராவது ஒரு நரனுக்கு உபதேசம் பண்ணோம், எனக்கு நானே அல்லவா உபதேசம் பண்ணிட்டேன் பத்ரியிலன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாரா. திருமங்கை மன்னன் வந்தவொடனே ஜோர உபதேசம் பண்ணிட்டாராம். ஆனா அப்பெல்லாம் பெருசா காதுல அவர் வாங்கிக்கல. பெருமாள் வந்து பிரத்யட்சமா காட்சி கொடுத்தாரு, எனக்கு சமாசயனம் பண்ணி வச்சாரு, இந்த யோசனை எல்லாம் இல்லையா. ஒரே லட்சியம், குமுதவல்லி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கணும். கட கட கடன் ஓடினார். குமுதவல்லி நாச்சியோட தோளை காமிச்சார், பாரு சங்க சக்கர முதிரையெல்லாம் இருக்கு, நீ சொன்ன மாதிரி சமாசயனம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டாராம். உடனே அழகா குமுதவல்லி நாச்சியார் சிரிச்சா, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விரதம் உண்டு, நித்தியம் 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததி ஆராதனம். ததினா அடியவர்கள், அவர்களுக்கு ஆராதனம், அன்னதானம். வைஷ்ணவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும்னு பிரார்த்திச்சிருந்தா. திருமங்கை மன்னன் சொன்னார், சத்தியமா பண்ணி தரேன், ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டாதான் பண்ணுவேன்னுட்டா. உடனே அவளும் ஒத்துண்டு கல்யாணம் பண்ணிண்டாள். அழகா ததி ஆராதனம் நடக்கிறது. எல்லா சொத்தையும் செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்கார். இது இல்லாமல் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கப்ப பணத்தை எடுத்தும் பண்றார். வேகவதி நதிக்கரையில தனத்தை கொடுத்து காஞ்சி வரதராஜன் ஒரு தடவை காப்பாத்துறான். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல எல்லா தனமும் தீர்ந்து போய் வழிப்பறி கொள்ள பண்ணி அந்த தனத்தை கொண்டு ஜோர ததி ஆராதனம். இது சரியா தப்பான்னா, திருமங்கை மன்னன் இல்லாதவாளிடத்துல கொள்ளையடிக்கல, தனக்கு மட்டுமே வச்சுட்டு இருக்கிறவா கிட்ட மட்டும்தான் கொள்ளையடிச்சு அதுவும் ததி ஆராதனம் அப்படின்னு பண்ண. அப்ப பகவான் பார்த்தான், இந்த மாதிரி யாருமே இவ்வளவு அழகா ஒரு கைங்கரியம் பண்ணதில்லை. சாதாரணமா கைங்கரியம் பண்ணா பெருமை தானே படுவா. அதுல ஒரு கெட்ட பெயர் வருதுன்னா யாராவது கைங்கரியம் பண்ணுவாளா? திருமங்கை மன்னன் தனக்கு ஒரு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்ல, ஆயுஷ் முழுக்க குமுதவல்லி சொல்லியிருக்காள் ததி ஆராதனம் பண்ணணும்னு ஜம்முன்னு பண்றாராம். அப்ப பகவான் பார்த்தான், இதுதான் வசத்தின்னு சொல்லி பகவான் ஒரு நாள் பார்த்தான், இவருக்கு அடுத்த நாள் கொள்ளையடிக்கணும், ஆளே கிடைக்க மாட்டேங்கிறா. அப்ப வயலாளி மணவாளன் திருவாளி திருநகரி பெருமாள் தானே பார்த்தாராம் தாயார, வா இன்னைக்கு அவனுக்கு யாரும் கிடைக்கல கொள்ளையடிக்கிறதுக்கு, நாமே போகலாம் சொல்லி பகவான் சர்வாபரண பூஷிதனாக சர்வ அலங்காரத்தோட சாட்சாத் மன்மதனாக கோட்டி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலி எல்லாம் போட்டு கல்யாண மாப்பிள்ளையாக சாட்சாத் ஸ்ரீதேவியோட தேவர்கள் எல்லாம் கூட்டுண்டு தன் பக்தாள் எல்லாம் கூட்டுண்டு நிறைய பொண்ணு மணி வைரம் வைடூரியம் நவரத்னங்களால் இழைச்ச ரத்னங்க ஆபரங்கள்லாம் போட்டுண்டு அழகா அப்படி காட்டு வழி பாதையில வர அந்த இடத்துக்கு வேதராஜபுரம்னு பேர். இன்னைக்கு அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு இன்னைக்கு பேர் திருமணங்கொள்ளை அப்படின்னு பெயர். அப்ப திருமங்கை ஆழ்வாரோட அவர் கூட அசிஸ்டன்ட் 4 மந்திரிகள்லாம் உண்டு. தோலா வழக்கன், நீர்மேல் நடப்பான், தாளூதுவான், இப்படி எல்லாம் அவருக்கு அழகா நிழல் ஒதுங்குவான், இப்படி எல்லாம் அவருக்கு மந்திரிகள் உண்டு. அழகா அந்த தோலா வழக்கன் யார்கிட்ட வழக்கு வச்சானா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே பைசலாக நின்றுடுமா. இன்னொரு பூணு ஊதியே பூட்டை திறந்துடுவான், தாழ் ஊதுவான்னு பேரு. இன்னொருத்தன் பார்த்தா நிழல் ஒதுங்குவான், அவன் யார் நிழல்ல நிக்கிறானோ அவர்கள் நகர முடியாது. நம்ம சுந்தரகாண்டத்தை ஆஞ்சநேய மூர்த்தியோட நிழல பிடிச்சாள்னு இருக்கு, அந்த மாதிரி. அழகா இன்னொருத்தன்
நீர் மேல் நடப்பான், கிடுகிடுன்னு தண்ணி மேல் நடந்து ஓடி போயிடும் அந்த பக்கம், பின்னாடி வரவா அவனை பிடிக்க முடியாது. இன்னொருத்தன் உண்டுன்னு சொல்லுவான், மர நுனி ஏறுவான், அவன் மரத்தினுடைய உச்சாணி களை வரைக்கும் ஏறுவானான். இந்த 5 பேரையும் தன் கூட அசிஸ்டண்டா வச்சுண்டு இவர் அந்த இடத்துல வழிப்பறி பண்றார். வேதராஜபுரம் இன்னைக்கும் இந்த பங்குனி உத்திர உற்சவம் எல்லாம் வரும். அந்த சமயத்துல முதல் நாள் அன்னைக்கு திருவாளி திருநகரி பெருமாள் இப்படி வர, இன்னைக்கும் அந்த கள்ளர் ஜாதியில இருக்கிறவா திருமங்கை மன்னன் கிட்ட வரா மாதிரி அவ்வளவு அழகா வேடுபரி உற்சவம் அழகா நம்ம மார்கழி மாசம் பகல் 10:40 சமயத்துல ஸ்ரீரங்கத்துல எல்லாம் அந்த வேடுபரி உற்சவம் எல்லாம் அவ்வளவு அழகா நடக்கும். அந்த சமயத்துல என்னெல்லாம் காணாம போச்சுன்னு லிஸ்ட் எல்லாம் வாசிப்பா. அவ்வளவு அழகா, ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் அனுபவிக்கணும். உற்சவங்கள் எல்லாமே நமக்கு தெய்வத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த மாதிரி திருமங்கை மன்னன் ஜோரா காத்துன்னு இருக்கார். எப்படி தெரியுமா காத்துன்னு இருக்கார்? நாராயண 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 நாராயணன் நாமத்தை ஜபிச்சுண்டு நீங்களும் எத்தனையோ தடவை காத்துன்னு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ட்ரெயினுக்கு, பஸ்ஸுக்கு யாரா வரதுக்கு அப்பெல்லாம் இரிட்டேஷன் தானே வருது. என்னத்துக்கு இரிட்டேஷன்? கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, நாராயணா. இந்த இரிட்டேஷன் கூட பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம். நிறைய பேர் திருப்பதியில வரிசையில நிப்பா. திருப்பதி பெருமாள் மாதிரி ஒரு சமத்து பெருமாள் கலியுகத்துல வேற யாரும் கிடையாது. எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுருவா சமத்தா. மொபைல் போன் வரைக்கும் அங்கேயே உட்காந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் தானே பண்ணிட்டு இருக்க போறோம். எல்லாத்தையும் பிடிங்கி வச்சிருவா. நீ மட்டும் வான்னு அங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் கோவம் வரும். எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது, எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த மாதிரி நிக்க வச்சால் ஒழிய நாம யாராவது திருப்பதியில ஒரு 3 மணி நேரம் நிப்போம்னு நினைக்கிறேளா? தரிசனம் முடிஞ்ச உடனே யாராவது அப்பாடா நல்லா தரிசனம் முடிஞ்சாச்சு ஒரு 4 மணி நேரம் திருப்பதியில இருப்போம்னு யாருக்காவது தோன்றதா? தரிசனம் முடிச்சாச்சு, சாப்பிடணும், ஊரு கிளம்பணும். முக்காவாசி நாங்கெல்லாம் சென்னை வாசிகள். சென்னை இருக்கவாள்லாம் காதால கிளம்புவோம், ராத்திரி ஓடி வந்துடும் திருப்பதி பெருமாளையும் தாயாரையும் பார்த்துட்டு. ஆனா இந்த வரிசையில பெருமாள் நிக்க வைக்கிறார் பாருங்க, அப்பதான் சௌக்கியமா பெருமாளையே நினைக்கிறோம். ஒரு 3 மணி நேரம் திருப்பதி பெருமாளுக்காக நாம நிக்கிறதுனால நம்முடைய கர்மா மாறுறது. ஏன்னா நம்ம வெளில இருக்கும் பொழுதுதான் இந்த வினைகள் எல்லாம் நம்மளை படுத்தும். ஒவ்வொரு கர்ம வினைக்கும் ஒரு எக்ஸ்பைரி பீரியட்னு ஒண்ணு உண்டு. இப்ப நம்ம வெளியில இருக்கோம் வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது நடக்கும் பொழுது கல்லு தடுக்கி கீழே விழுந்து பல்லு உடையற மாதிரி நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஆனா அதே சமயத்துல கோவில்ல இருந்தா வச்சுக்கோங்களேன், அந்த கர்மவினை என்ன பண்ண தடுக்கி விடுவோம், ஆனா பல்லு விடையாது. இல்லாட்டி தடுக்கி விடாதபடி கோவில்ல இருந்துட்டோம்னா அந்த கர்மவினையோட பீரியட் எக்ஸ்பயர் ஆயிடும். அப்ப அந்த கர்மவினை நம்மளை பாதிக்காது. அதனால கோவில் எல்லாம் காத்துன்னு இருக்கலாம், சந்தோஷப்படுங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்கா, அவர்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், நமக்கும் அவர்களை ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? இரு இன்னும் கொஞ்ச நேரம் இரு, காபி சாப்பிட்டுட்டு போலாம், டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாம், மத்தியானம் சாப்பிட்டுட்டு போலாம், ராத்திரி தூங்கிட்டு போகலாமே, வேண்டியவாளை தானே பக்கத்துல நெருக்கி வச்சுப்போம். வேண்டாம் யாரா அந்த கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாங்க, கொடுத்தாச்சு, காபி சாப்பிடறா, இப்படி எல்லாம் கேட்டு உடனே அவளை கிளப்பிடுவோம். சரிதானே? பிடிச்சவர்களை தான் நிறைய நேரம் நம்ம கூட வச்சுக்க ஆசைப்படும். அப்ப பகவான் கோவில்ல காத்துட்டு இருக்கலாம், சந்தோஷப்படுங்க. பெருமாளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இன்னைக்கு 3 மணி நேரம் திருப்பதியில நிக்க வச்சா பெரிய பாக்கியம், சந்தோஷப்படும். இல்ல இரிட்டேட் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்க வேணாலும் எப்ப காத்துட்டு இருந்தாலும் நேரம் இருக்கு, நாமஜபம் பண்ணுங்களே. சரிதானே? இந்த இரிட்டேஷனாவது சரின்னு ஒத்துண்டுலாம். இந்த சிக்னல் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் மிஞ்சி போனா 90 செகண்ட், சரி 180 செகண்டே இருக்கணும் மேக்சிமம். நான் பார்த்தது அவ்வளவுதானே, அதை வச்சுதான் நான் சொல்ல முடியும். 180 செகண்டுக்கு ஒரே இரிட்டேஷன், வச்சு புச்சு. அந்த 180 செகண்ட்ல 180 தடவை கிருஷ்ணா சொல்லலாம், 180 தடவை ராமா சொல்லலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லலாம் இல்லையா? பகவானே அழகா ஒரு ரெஸ்ட் கொடுத்து நாம ஜபம் ஜபிக்க வைக்கிறான். அதனால உபயோகப்படுத்திக்கோங்கோ. ராத்திரி தூக்கம் வரலையா, படுத்துட்டு நாம ஜபம் பண்ணுங்க. இரிட்டேட் ஆகி ஒன்னாக போறது கிடையாது. நாம ஜபம் பண்றதுக்கு நேரம், காலம், இடம் முக்கியம் இல்லை. உங்க ஜாதி முக்கியம் இல்லை, நீங்க இருக்கிற இடம் முக்கியம் இல்லை. ஆனந்தமா சொல்லுங்க, ரசிச்சு சொல்லுங்க. திருமங்கை ஆழ்வார், திருமங்கை மன்னன் அப்ப ஆழ்வார் ஆகல. நாராயணா 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 விடாம ஜபிச்சுட்டே இருக்கா. இந்த நாராயண நாம பலமே பெருமாளை அவ்வளவு அழகா கூட்டுண்டு வந்துடுத்து. பெருமாள் பார்த்தாரு, என்ன அழகா நாராயணா சொல்லிட்டு இருக்கான் இவன். ஏன்னா ஏற்கனவே உபதேசம் வாங்கிட்டு இருக்கா. அது இல்லாம அழகா நித்தியம் ததி ஆராதனம், பக்தாளோட பழக்கம். அவள்லாம் தொட்டதுக்கெல்லாம் நாராயணா. யாராவது போன் பண்ணா இந்த ஹலோ அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நாராயணா, ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ராமானுஜா, பகவன் நாமம் இருக்கு இல்லையா, வாயை திறந்து சொல்லுங்களே. அப்ப என்னடான்னா
கேட்கிறவாளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. வெளியில போறாளா, ராதே கிருஷ்ணா போயிட்டு வாங்கும், ராதே கிருஷ்ணா. பகவான் யாராவது ஆத்துக்கு வராளா, ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், நாராயணா. அப்ப வரவாளுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும், நமக்கும் பாசிட்டிவா இருக்கும். நாம ஜபம் நீங்க நன்னா உபயோகப்படுத்திக்கணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உபயோகப்படுத்துறாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. இது எப்படின்னா உபயோகப்படுத்த ஜாஸ்தி ஆகும். உலகத்துல ஒரே ஒரு விஷயம்தான் உபயோகப்படுத்த ஜாஸ்தி ஆகும்னா பகவானுடைய கருணை, நாம ஜபம், குரு கிருபை. இதெல்லாம் உபயோகப்படுத்தினாதானே. உபயோகப்படுத்தலைன்னா குறைஞ்சு படும். இப்போ உலகத்துல 100 ரூபாய் நம்ம கிட்ட இருக்க உபயோகப்படுத்தினா குறைஞ்சு படும், விருத்தி ஆகாது. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இவர் அழகா பகவன் நாமத்தை சொல்லிண்டு ஜோரா காத்துன்னு இருக்கா. பெருமாளே வரா. எப்படி வரா தெரியுமா? இந்த சிம்மகதி, கஜகதி, ரிஷபகதி. இந்த தெருவில் அப்படி, தெருவில் எங்க நம்ம ஜூல பார்க்கலாம், அப்படி காட்டிலேயே பார்க்கலாம். சிம்மம் நடந்து போகும். என்ன ஒரு காம்பீரியம்! காஞ்சிபுரம் வரதராஜன் அப்படி இறங்கி வருவார் இந்த வைய மாளிகை படியில. இறங்கி வர்றதே ஒரு சிங்கம். மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து ஊதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போது. இந்த ஆண்டாள் சொல்றதே ஒரு சிங்கம் கிளம்பி வரா மாதிரி இருக்கும். ஆண்டாள் அப்படிதான் சொல்லுவா, கிருஷ்ணா அப்படி சீரிய சிங்கமா வாடா, எங்க கிச்சா பயலா வாடான்றா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிம்ம கதியில பகவான் நடக்கிறான. சிம்ம கதி, கஜகதி. கஜகதினா யானை மாதிரி. இந்த உலகத்துல எல்லாருக்கும் எத்தனை தடவை பார்த்தாலும் அதிசயமான ஒரு வஸ்துன்னு சொல்லப்படாது, ஒரு ஜந்து அப்படின்னா யானை தான். 90 வயசு தாத்தாவும் ஆன்னு பார்த்துட்டு இருப்பார். சின்ன குழந்தை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும். எல்லாரும் யானைய பார்ப்போம், யானை ஒருத்தரையும் பார்க்காது, சரிதானே? அந்த மாதிரி இந்த பிள்ளை அப்படி நடந்து வந்தான்னா பகவான் அப்படி யானை மாதிரி இருக்கா. ஜம்முன்னு சிம்மகதி, கஜகதி, ரிஷபகதி. இந்த கோயில் காளைக்குன்னு ஒரு திமிரு உண்டு. நம்ம ஊர் காளைகளுக்கு தான் திமிலே உண்டு. இந்த திமில்ல தான் அதுக்கு அவ்வளவு பலம் இருக்கு. நம்ம ஊர் காளைகள் அவ்வளவு வசதி. நம்ம ஊர் கோமாதாவுக்கு தான் அந்த A2 மில்க் இன்னைக்கு சொல்றா பாருங்க. இதெல்லாம் நம்ம ஊர் பசுக்கள், நம்ம ஊருடைய காளைகளுக்கு தான் இந்த பலம் உண்டு. அந்த மாதிரி அந்த காளை ஒரு நடக்கும், எல்லாரும் ஒதுங்கி போயிடும். அதனுடைய திமிலும் அதனுடைய கொம்பும் அது பார்வையும் அதனுடைய காம்பீரியமும். அந்த மாதிரி சிம்மகதி, கஜகதி, ரிஷபகதியில பெருமாள் அப்படி நடந்து வரானா. நடந்து வரட்டும், நீங்களே இதையே நினைச்சுருங்கோ. நடந்து வந்து என்ன ஆச்சு நாளைக்கு பார்ப்போமே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.